அலுமினி அசோசியேஷன். எல்லாத்துக்கும் தெரியும், திஸ் அலுமினி அசோசியேஷன் அஃபிஷியலி ரெஜிஸ்டர்ட். It's a government registered body, Kappam College of Pharmacy Alumni Association, but the activities are very less. ஸோ நீங்கள் அலுமினியா நீங்கள் எங்கே போனாலும் வேர்ல்டில் எந்த பார்ட்டில் இருந்தாலும் ஸோ இவங்களோட பிராண்ட் வந்து கப்பம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தான். இன்னும் இயர் பை இயர் நீங்கள் போகும்போது நீங்கள் எங்கேருந்து போனாலும் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு கல்ஃபில் ஒரு இடத்துல போய் இருக்கணும், 2-3 கண்ட்ரியில் போனாலும் நம்ம கப்பம் காலேஜ் சொன்னால் அங்கே இருந்து டீம் வந்து உங்களுக்கு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க. இப்போ யூகேல அதே மாதிரி நிறைய ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸும் எங்கேஜ் ஆகுதுங்க. யூஎஸில் ஒரு என்ட்ரி உள்ள ஆகிருக்குது. இன்னும் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரி போகும். ஸோ இது இந்த அலுமினி கெட் டுகெதர் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கமிட் பண்ணி கண்டக்ட் பண்ணி நல்லாயிருக்கும். தென் தட்ஸ் வாட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஃபார் aluminas for college. Again, there is not in terms of money, in terms of your professional experience, உங்களோட பவர் உங்களோட பதவியை வச்சு நீங்கள் இந்த ஃபார்மசியில் கப்பம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன நல்லா பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது ஒரு ப்ளஸ் ப்ரொஃபஷனலாக நீங்கள் எல்லாமே யங்ஸ்டராக இருக்கீங்க. இனிமேல் தான் ஒவ்வொருத்தர் ப்ரொமோஷன் ஹையர் லெவல் போக போகிறீங்க. அப்படி போகும்போது யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் கப்பம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி and contribute and whenever time permits come and interact with the current students of KCP. There is a professional service, not without any monetary benefit. It's a professional service. For example, சொன்ன மார்னிங் அந்த செக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா there is no வேற எந்த ஒரு கமிட் பண்ணுறதுக்கு வராது. இட்ஸ் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் கொடுத்தாரு வந்தாரு. அவங்களுக்கு ஷெட்யூலுக்கு ஹெக்டிக் ஷெட்யூலுக்கு கமிட் பண்ணி ஒரு 1 month முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஷெட்யூலில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறது இட்ஸ் ஹெக்டிக் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் தட் இஸ் அ கமிட்மெண்ட். ஸோ அதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண செட்ஸை வந்து இதனால என்ன வாட்ஸ் பெனிஃபிட் நமக்கு நம்ம போய் பேசுகிறோம் என்ன வருது அப்படிங்கிறத தாண்டி பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து டில் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ நாங்கள் படித்தோம்னா நாங்கள் ஜேஎஸ்எஸ் போகும்போது எப்போ டைம் பர்மிட்ஸ் நாங்கள் போவோம். நாங்கள் படித்த யூஜி காலேஜ் கூப்பிட்டோம் டைம் பர்மிட் தான் போவோம். பட் ஏன்னா அலுமினின்னு வரும்போது இது வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க எப்பயும். பட் அதை வந்து நாங்கள் டாப் ப்ரியாரிட்டியாக வச்சு கான்ட்ரிபியூட்னு ஐ ரெக்வஸ்ட் டு ஆல் த alumnus of KCP. Again, this will என்ன சொல்றது strengthen like நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு கப்பம் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா என்ன வாட் இஸ் கைடன்ஸ் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னால் மைக்ரோ லேப்னு ஒரு இடத்துல நாங்கள் போய் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகும்போது மேனேஜ்மெண்ட் என்ட்ரி ஆகும்போது ஒரு எக்யூப்மெண்ட்டுக்காக உள்ள போகணும். பட் அதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து கப்பம் காலேஜில் அவங்க ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். பட் என்ன அவங்களோட ஒரே டென்ஷன்னா வந்தால் ஒரு மினிமம் 2 years வந்து ஸ்டாண்ட் ஜஸ்ட் போயிட்டு 6 months ஜம்ப் ஆகுதோ 1 year ஜம்ப் ஆகிறோ ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. தேசம் மல்டி நேஷனல் கம்பெனி அவங்களுக்கும் ஒரு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் போகிற இடத்துலையும் உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி, உங்களோட இன்டெகிரிட்டி, நீங்கள் எப்படி ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து அந்த நேம் ஃப்ரேம் வந்து மேலே கொண்டு வருவோம். கப்பம் ஸ்டூடெண்ட்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்து இயர் பை இயர் ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகும். ஸோ வி ஆர் மோர் நவ் காம்படிட்டிவ் டு அவர் காம்படிட்டர் காலேஜஸ். ரைட், கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி, கேஎம்சிஹெச், ராமகிருஷ்ணா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே போய் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்தளவுக்கு ஈக்குவல் காம்படிட்டராக நீங்கள் கப்பம் ஸ்டூடெண்ட்ஸும் போய் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டீச்சிங் ஆகட்டும், ஈவன் போஸ்ட் கிராஜுவேட் நிறைய பிரின்சிபால்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சியில் சொல்லுவாங்க எங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக தெரிவாங்க அப்படிம்பாங்க. கப்பம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க தனியாக தெரிவாங்க வரும்போது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஆல்வேஸ் ஹாப்பி, ஒரு சந்தோஷமாக இருக்கும் கேட்கும்போது. ஸோ அகைன் ஐ தேங்க் பிரின்சிபால் அண்ட் ஆல் த ஃபேக்கல்டி டீம், அட்மின் ஸ்டாஃப்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ for this memorable occasion. Already I சொன்ன மாதிரி என்ன ஒரு once I committed for any contribution to KCP, I always be first priority. And I thank all the alumni. Okay, நிறைய பேர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். நிறைய பேரண்ட்ஸ் அட்மிஷன் போது பார்த்துருக்காங்க, சினிக்கு பார்த்தேன். ஸோ அதை இதெல்லாம் வந்து ஒரு மெமரபுள் மீட்டிங் நான் சொன்னேன். அண்ட் ஐ தேங்க்
supporting the parties, alumni association. Thank you all. The pharmacy principal and chairman of Sabar Educational Trust. This is what the additional thing. Principal fine. And alumni meet வந்து ஃபார்மலாக யோகா நடந்துருக்கு. காலையில் வந்து மோகன் சார் வந்து ஃபுல்லாக எல்லா அலுமினி மீட்லாம் வெளியே முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டாக எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்தாச்சு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. அண்ட் this occasion அலுமினி மீட் ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. அதாவது அலுமினி மீட்னா கண்டிப்பாக ஒரு அலுமினி ஃபேக்கல்ட்டி உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய படித்த ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட படிச்சிருப்பாங்க. அவங்க உள்ள வந்தால் அதுவும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்காகவே பிரின்சிபல் சார் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வந்துட்டாங்க. இனிமேல் அப்கமிங் அலுமினியில் கண்டிப்பாக ஃபேக்கல்ட்டிஸும் அலுமினி ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் கேசிபியும் உள்ள இருப்பாங்கன்றது ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யூஜி முடிச்சு இங்கே பிஜி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ப்ளஸ் தெரியுது. அட் த சேம் டைம் பாண்டிங் ஆஃப் கேசிபி நிறைய இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் ரெஃபரன்ஸ் we are getting from our students itself. அது ஒரு பெரிய கல்ச்சர் which has been coming. நாங்கள் ஜெனரலாக கேம் இருக்கும்போது கந்தசாமி சார் தெளிவுட்டே இருப்பார், நீங்கள் அண்ணன் பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங். எங்கள் கேமில் நாங்கள் யாரை பார்த்தாலும் அண்ணா அண்ணன் சொல்லி பேசிக்கிறோம், அண்ணா அப்படின்னு பேசுவோம். அந்த ஒரு பாண்டிங் வந்து இங்கே கேசிபி இருக்கு. இன்னைக்கு வந்த அலுமினி மீட்லே இன்னைக்கு கிராஜுவேஷன் டேலே காலையில் பசங்க பேசும்போது சார் ரொம்ப சந்தோஷம் சார், சீனியர்ஸ் எல்லாம் வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, இது எங்களுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு வெளியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஒரு அலுமினி ரூம்குள்ளே நம்ம சொல்லிட்டுன்றது மட்டும் இல்லை, வெளியே இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு சப்போர்ட் ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்றத ப்ளீஸ் டூ இன்புட் டு அஸ். we are planning to create some website also, செப்பரேட் லாகின் கிரியேட் பண்ண ஒரு பிளான் இருக்கு, ப்ரொபோசல் இருக்கு. இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஒரு அப்டேட்டட் கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒரு டெம்பரரியாக ஒரு ரெடி பண்ணுறோம். டெக்னிக்கலாக ஒரு இது ரெடி பண்ணுறோம். பீரியாடிக்கலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சீனியர்ஸ், இல்லை உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் என்ன ஃபீல்டில் ஒரு அப்டேட் இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது, என்ன நீட் இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பாங்க, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து டீச்சிங்கில் இருக்கலாம், நிறைய பேர் ரிசர்ச்சில் இருக்கலாம். ஸோ அந்தந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட் பண்ணுங்க. அண்ட் உங்களால் முடிஞ்ச ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டியும் நாலேஜ் கான்ட்ரிபியூஷன், நாலேஜ் ஷேர். செவரல் பர்சன் நிறைய ஹையர் பொசிஷன்லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதர் கண்ட்ரீஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பேட்ச் வச்சு நீங்கள் வர முடியாமல் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் அவங்க நிறைய பேர் வந்து அப்புறம் ஐரான் போகணுன்னு இருக்காங்க, பட் தேர் நாட் ஹேவிங் ப்ராப்பர் கைடன்ஸ். அந்த மாதிரி ஒரு ஏஜென்சிகிட்ட கேட்கறத விட ஒரு சீனியர்கிட்ட கேட்கறது வந்து இன்னும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போது உங்களுக்கு லிங்க்டின்ல இல்லை எஃபியில் நம்ம கேசிபிங்கிற பேனரில் யார் எதுவும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா ப்ளீஸ் டூ சப்போர்ட் தம் அண்ட் கைட் தம். ஸோ தட் இஸ் வாட் ரெக்வஸ்ட் ஆஃப் இட். And regarding the Karpuram Alumni Association, very long years, 7 years of பார்த்துருக்கோம். ஒன் சார் போகிறோம். Karpuram is leading it and doing it. இந்த மீட்டிங்கும் பர்டிகுலராக several efforts has been taken from the date. கிராஜுவேஷன் சொன்ன அன்னைக்கு மேடம் பேப்பர் எடுத்து வந்தாங்க சார், அலுமினி மீட்டுக்கு மட்டும் அவங்க கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வாட்டர் அலுமினி மீட் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் எங்கள் சைடில் கொடுத்தோம். பட் மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் has been taken by Dr. Karpuram. Thanks, sincere thanks to this woman for sincere efforts and all that. And apart from it, anytime you are welcome to college. Any inputs we are ready to take, and you are the real pillars of KCB. காலேஜ் வெளியே காலேஜ் எப்போ ஃபெயிலியர் ஆகும், ஒரு காலேஜ் எப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா நீங்கள் வெளியே போய் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதுதான் காலேஜ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ டூ பெஸ்ட், பி குட், and we are here always to guide you and support you in any aspects, and always at the same time do please stretch your hands and help us whenever we are asking any request regarding placements or any other supports to our students or your juniors.
திஸ் இஸ் வாட் அவர் அண்ட் அப்படியே சொன்ன மாதிரி தான் இன்ஃபார்மல் அலுமினி மீட்ல நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துட்டோம். இன்னும் இந்த ரூம்ல பார்க்க முடியல அவ்வளோதான், ஸ்ட்ரென்த் கம்மி. பட் எல்லாருக்குமே ஆசை இருக்கிற சேர்த்து வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஃபோட்டோஸ் மெமரிஸ் அந்த இதுவும் அதையும் மிஸ் பண்ண முடியாது. இந்த வீட்டில் அவங்க ஒரு ஃபோன் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், பஸ்ஸில் போகணும், ட்ரெயினில் போகணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். we do understand that and thank you. இன்னொரு ஒரு ஷார்ட் டைம்ல இன்னொரு நல்ல ஒரு அலுமினி மீட் either by online or by offline we will plan and for especially we have much fruitful things in upcoming days and thank you for the organizing team and special thanks to Mohan sir. சார் சொன்ன மாதிரி தான் சார் வாலண்டியராக எங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்னு தெரியும், எப்பவுமே வேணும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ப்ரெசன்ஸ் சார். தேங்க்யூ. எதை வீடியோ எடுக்க சொன்னீங்க?
the office bearer members who had been framed in the year of 2019. Now we just underwent with the selections, with the consent of the people from whom we have got the consent. We are going to announce the chapter office bearers. In addition to the office bearers, since only as you all now really come acrossing the lacuna in the attendance, in the participations of the alumni whenever an alumni event is being conducted, and this is the case even in the when the alumni meet being conducted in the year of 2013. At that time also I remember that our former principal Mohan sir was addressing us the lack of alumni. So he had once stated us, you put your maximum efforts in inviting and making the participations to the maximum. So today also we assure that we put our efforts to the maximum. Still I never been senior person in the sense why I say that it means in spite of the so many lacunas, in spite of the so many failures, the one and only thing what we have, the senior faculties have, is the hope. So even now also I have a hope that in future alumni event we will be definitely making it to an increased number of participations for any of the alumni meet. Okay, and with all your cooperations and the consent from the chief guest and the principal sir, now I am reading out to the persons who had given consent. Really, we made a personal call to all the persons who had been listed here. They gave their consent now. So we would like to recall first the postings. 5 postings in office bearers. The first one, president of our Karpam College of Alumni Association with all the consent. Before I read out the name, and before we finalized it, we just went personally and approached our faculty members, all the faculty members of Karpam College of Pharmacy, like Ramkan sir, Satish sir, Swarnakumari ma'am, Sasigala ma'am. Everybody we approached and we were asking their recommendation also for any of the postings and any of the members also. So we consulted and we got everybody's consent. Then only we just framed this list, and this is going to be posted in every alumni's official groups. So let me just read out the president of the office bearer Karpam College of Pharmacy Alumni Association. I would like to pleasantly inform Muthukumar sir. And when I was approaching him, he told that, ma'am, why you are continuing with me again? Kindly you just make a change. And he would like to take a fresher persons. And also we just said yes only first. We also wanted to go with the freshers, youngsters, etc. But in spite of our efforts, and finally we could take him only. And when we approached him second time, no moderation, he told, okay ma'am, let me continue. Okay, and he tried his level best for participating in this, and everybody noted that in all past events he had given his personal presence, and only today he could not make it, but he is going to join with us soon in online connections. President Muthukumar sir, B Pharmacy founder batch, and Secretary Raghuvanshi, former batch, B Pharmacy. And to him I would always like to say, even 2 days before also, in spite of a major issues that had happened in his family, but he had taken up the call and he had assured this, in all your future events I would be giving my valuable opinion and cooperations. Second, Vice President Famdi Tangapandi. Most of the teachers would be remembering him, and he always voluntarily make a contact with us, and he always wanted to, ma'am, na enna pannatum, na enna seiyalam அப்படிங்கிறது. Even for the recent past alumni event he had given his presence, and even 2 weeks before also he has given all his consent for any of the activities that is going to be taken in on the behalf of Karpam College of Pharmacy Alumni Association. Joint Secretary Jasmine 2021 batch Fondi. Even my own alumni committee members, they came with an query that why are choosing these 2 persons from the same family same year. But we were trying effort, we were trying many persons, but finally it has come like this. So Jasmine, she is a teacher, now she is doing the PhD in Rajasthan, and she always encourages all our activities, she always extends her supports. And next, treasurer Sri Indu, she is a localite, not only the localite, she belongs to the year 2016 B Pharmacy, she always cooperates with us. And these are the 5 major postings of Alumni Association. Coming to the members of our association, Joe Santoni, B Pharmacy 16, Navneeta Krishnan, B Pharmacy 18,
Madhu, B Pharmacy 19, Jackson, PharmD 2024, Vinoda, B Pharmacy 20, Padarisu, PharmD 22, Harihari, PharmD 24, Dhanushya, B Pharmacy 19. And all these 88 members, I always used to say that whenever we make a call to them, whenever we drop a message regarding so and so event is going to be and so expectation is there on you, like that means definitely they will not be a day. We will be doing it. So this is the one such word is, and most of the time even in the introduction note we were telling that we had given a good effort. So this giving a good effort is because of the some few supports that we always get it, and the supports is also from these persons whom I have mentioned as members of association. So next to this members and the postings, now from this year onwards we are introducing the year-wise batch coordinators. Why? Because the one and only notion why we created this, though our colleges and especially our alumni associations, it has not come up well in conducting in making a very good mass audience. So in spite of that also, why do we want to go for a batch-wise coordinator? Is that much necessary? That is what a big question in our mind. But still, trying to frame the batch-wise coordinator is one and only to invite most of the alumni to be a part of this. You imagine that rather than only the Kattam College of faculty members are going to making calls, if their own classmate is going to make a call, if their own classmate is going to drop a message, definitely we are believing that good responses, comparatively good responses will be there. So only for that reason, today, in spite of our small strength of association, we just started to go with the creating a batch-wise coordinators. And on behalf of the association, on behalf of our college, and we would like to happily dictate the names like this. Shakita Priyaman, belonging to 12-16 B Pharmacy batch, Saklirash 12-16. So for each years we have taken one male alumni and female alumni as their year-wise coordinators, active participant. And from the year 13-17 B Pharmacy, Palanichami Sridevi. From 14-18 B Pharmacy, Arunima Saharda. 15-19 B Pharmacy, Advarasa Mohanapriya. 16-20 B Pharmacy, Sugani Sonia. 17-21 Ilavarasi Vijayaraj. 18-22 Dinesh Palanichami Shetpa. And 19-23 Vinay Aarti. And in PharmD, and 20-24 Gautam Dharmata. 21-25 Sivashankar Pandishwari. And coming to the chapter heads for the course PharmD, the founder batch 15-21 Vasiki Somasutram, 16-22 Viveda Karthik, 17-23 Vaideshwari Mohammed Rabi, 18-24 Padmapriya Vimal, 19-25 Padma Srini and Raja. So now after reading out the list of the alumni, one who are playing the role either as the office bearers or as the chapter heads, definitely the big questions, even for our own alumni staff coordinator, I'm getting a big question in my mind that having so many postings, so many members for an associations, what are the big goals we are going to achieve? What are the big deeds we are going to be bring out? Because that is the big questions the superiors of a college will be looking after. You have dictated, you have framed the questions. What the output, what the outcome you are going to get from it. So for that, hopefully I'm just telling that. And whenever you visit to the website of our college, we have listed out the objectives, many objectives, and one by one, with the help of these active participants, rather than telling them as the posting holders, I would always tell them they are the active participants, aspirants, motivators, what else. So with all their help, we are the first aim what we are going to very soon we will be making another, not the alumni event, but other activities. It might be as an outreach program, it might be as a big fund generations being done by them, or it might be as an introduction of an alumni login ID, making the most of the alumni getting registered, and what are the expectations by the inspectors. Definitely in this next few months
with the help of the posting holders, we will be doing it, I guess. So with all this, and finally speaking, as an organizer for this alumni event, I wholeheartedly tell you that, and kindly whoever is going to come on the stage for telling your feedbacks, whatever it is, kindly you just don't mind the less number of participants here, because I also feel like that. And today morning we were putting extra chairs. I was not even thinking about that, only less number will be there. With too much of hopeful, we were increasing number of chairs. And the persons one who had put the extra chairs, they would be also. Ma'am, in the good is that you know, so kindly I just tell it, don't look at the numbers again and again. I'm telling you, please don't look at the numbers. And even among the 900 alumni, if you are here, means you are taking our gratitude. That is a big take-home message, and my gratitude for you all for coming and making this event. Thank you all. பிகாம் பேட்ச். கரண்ட்லி நான் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரிசர்ச்குள்ளே போகிற ஐடியாலாம் வந்துட்டு பிகாம் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் இல்லை. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் மை ஸ்டாஃப்ஸ் ஃபர்ஸ்ட், ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் ஹெச்எப்பி முத்துக்குமார் சார்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும். ஐ would like to name some few staffs. முத்துக்குமார் சார், வாணி மேம், ஸ்வர்ணா மேம், ஸ்வேதா மேம், காயத்ரி மேம், கற்பவழி மேம், பிரகாஷ் சார். கெமிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பிரகாஷ் சார் அவர் தான் வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சது. எப்படி நாங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாமே அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. இன் அடிஷன் டு தட் ரஞ்சித் சார், அப்புறம் எனக்கு அவ்வளோதான் இப்போ டக்குனு ஞாபகம் வருது. ஸோ ஐ would like to thank them all. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டெஸ்டினி ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகணும்னா வந்துட்டு பெரிய பெரிய எஃபர்ட்ஸ்னால தான் போகணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டி எஃபர்ட்ஸ், குட்டி குட்டி மோட்டிவேஷன்
மோட்டிவேஷன்ஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சுற்றி தான் இருந்திருக்கு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு வந்துட்டு ஐம் டூயிங் மை ரிசர்ச் நவ். ஸோ இனிஷியலி ஐ ஹேட் அன் ஐடியா ஆஃப் கோயிங் இன்டு அகாடமியா, பட் ஒன்ஸ் ரிசர்ச் பண்ண என்ட்ரானதுக்கப்புறம் நான் இன்னும் ரிசர்ச் பண்ண இன்னும் நிறையா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ரிசர்ச் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. If at all in case in future if you are interested, do please enter into research. There's a lot of scope, you can learn so much things. Sometimes pressurized இருந்தாலும் in spite of that அந்த ஒரு அவுட்புட் வரும்போது you will enjoy it. அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். So I hope everyone understands the importance of it. மார்னிங் கூட சேர்மன் சார் சொல்லியிருந்தாரு பிஃபார்ம், எம்ஃபார்ம், அடுத்து பிஹெச்டி அடுத்தடுத்து படிங்க அப்படின்னு. மேபி அவர் சொல்லும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ உங்க பேட்ச்ல இருக்கிற நானும் அதை தான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் டூ கோ ஃபார்வர்ட். இட் இஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் கமிங் பேக் டு டுடேஸ் ஈவெண்ட், ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் ஃபைனலி கிராஜுவேஷன் நடந்துச்சு. கிராஜுவேஷன் முடிஞ்சு அப்புறம் அலுமினி மீட் வந்திருக்கோம். எல்லாரும் மீட் பண்ணதில் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஜூனியர்ஸ், எங்கள் சீனியர்ஸ் இல்லை, பட் ஜூனியர்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தோம். அண்ட் ஸ்டாஃப்ஸ் முக்கியமாக நிறைய பேர் பார்த்தது தான் எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்தது. ஸ்டாஃப்னதும் எனக்கு இப்போது ஐ லைக் டு தேங்க் மோகன் சார். வை பிகாஸ் பிகாமில் வந்துட்டு அப்படியே போயாச்சு, முடிச்சாச்சு. அடுத்து எம்ஃபார்ம் போனோம். எம்ஃபார்ம் போயிட்டு செகண்ட் இயரில் நான் சாரோட ஃபார்மசியில் தான் பார்ட் டைம் ஜாபுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஒர்க் வேணும் போது திரும்ப சார் கிட்ட தான் போய் கேட்டேன். சார் தான் வந்து கைட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சார் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த போயிட்டு பேசிக்கும் போது அவர் தான் விஷ் பண்ணி சென்ட் பண்ணாரு. ஸோ ஐ லைக் டு தேங்க் மோகன் சார். ஏன்னா எல்லாரும் ஏதாவது ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஸோ மச் பிஸி, அவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கும், ஹெக்டிக் ஷெட்யூல்ஸ் இருக்கும். பட் எப்போ நம்ம கால் பண்ணி ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஏதோ ஒன்று கேட்கணும்னாலும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எப்பயுமே சார் கிட்ட வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு அலுமினி டே கண்டக்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். ஏன்னா எல்லாரும் மோஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க. மற்றவங்க என் கூட வந்த மற்ற ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குட்டீஸ் கூட்டிட்டு அப்படி அப்படியே போயாச்சு. நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். But I'm very happy. On behalf of all my friends who have come and who have not come, I thank you all. And in the Alumni Association மூலமா what I can do forward is, in case of research, whatever என்ன மாதிரி ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஃபெசிலிட்டி எந்த கைட் வேணும், அந்த மாதிரி என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும்னாலும் ஐ எம் ரெடி டு டூ ஃபார்வர்ட். வேணா இப்போ தான் அதை பற்றிலாம் பேசியிருக்கோம். So I'll be very happy to help you all, and you can please pass on this information to others. You can contact to LinkedIn, அதுலேயே வந்துட்டு mail, contact details எல்லாமே இருக்கும். So you can very well reach out to us and we'll help you do this. Thank you so much. Happy college வந்தது. இன்னும் காலேஜ்லேயே ஃபங்க்ஷன்ஸ் அதோட ஹாப்பியாக இருப்பேன். அது பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க. இந்த 1 வீக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க வாங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய குரூப்பில் சண்டைலாம் போயிருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ஹாப்பி தான். நார்மலாக ஒரு விஷயத்தை மட்டும் கன்சிஸ்டண்டாக பண்ணால் போகணும் நம்ம ஒருத்தருக்கு சொல்லணும். எனக்கு கொஞ்சம் பேர் இருக்கும், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லணும். எனக்கு பிரகாசம் சொன்னதை எப்போ சொல்லிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 hours ஸ்டடீஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் அடிக்கடி எனக்கு இன்சிஸ்டாக இருக்கும். அதுதான் நானும் எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவேன். இதுக்கும் அதே ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 hours மட்டும் ஸ்டடீஸ்க்குன்னு ஸ்பெண்ட் பண்ணால் போகும். சிலபஸ் ரெஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போக முடியாது. மற்றபடி எல்லாம் ஒரு பேட்சில் ஒரு 2 பேர் 3 பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்து ஒரு அலுமினி மீட்டிங்க்கு அந்த பேட்சில் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்க, கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அலுமினி மீட்டிங் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. நம்ம 1 year கூட வராங்க, 2 year once 3 years once கூட வந்தாலும் கேதரிங்காக ஒரு 2 months முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 months அடுத்தது நம்ம பிளான் லீவ் பேஸ் மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு கேதரிங் வந்து நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. வெளியே டூர் தான் போகணும், மே மாதத்தில் நம்ம வெக்கேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு 2 months முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இருந்தே காலேஜ்லேயே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கேதரிங் வந்து ஹாப்பியாக இருக்கணும். மற்றபடி அந்த பேட்சில் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு கேதர் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த கண்டிப்பாக காலேஜுக்குள்ள கற்பம் காலேஜில் படித்தோம், இந்த காலேஜில் படித்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் மூலமாக நமக்கு ஜாப் வேகன்சிஸ் நமக்கு தெரிய வரும். என்ன வேணும் அப்படிங்கிறது குரூப்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வந்தது ரொம்ப ஹாப்பி. மறுபடி காலேஜில் இருந்தால் இன்னும் ரொம்ப ஹாப்பி. வேறு ஒன்றும் சொல்லுங்கள். இன்னொரு ரெக்வஸ்ட், அது அலுமினி ஈவெண்ட் கேதர் பண்ணுறதோட
ஃபண்ட் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எல்லாரும் பேட்ச் வைஸ் கோஆர்டினேட்டராக ஹெல்ப் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலேஜில் தான் பண்ணுறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் that. First of all, welcome. I'm just saying my thanks to arranging this alumni meetings. So myself Praveen, so I belongs to the batch 15 to 19. So again I continued my PG over here in the same KCP in the Department of Pharmacology. So now I'm currently pursuing my career in clinical research. So almost 4.5 years of experience in clinical research. So whoever the alumni or whoever the newcomers or joiners, you can directly reach out to me via LinkedIn. So I can provide your career opportunities. So how to clear the or tag the interview in clinical research, and you can explore lots of domains in clinical research. So it's not only based on the core clinical. So there is lots of domain like data management, vigilance, and again biometrics are there. So kindly reach out to me via LinkedIn. So I will be guiding you. So thank you. It is my proud privilege to propose the vote of thanks for this memorable occasion of Alumni Meet 2026. First and foremost, I extend my sincere gratitude to our respected management for their propose the vote of thanks for this memorable occasion of Alumni Meet 2026. First and foremost, I extend my sincere gratitude to respected management for their concern, support, and encouragement in making this event a grand success. On behalf of the organizing committee, I would like to express our heartfelt gratitude to our principal of Government College of Pharmacy, Dr. S. Mohan, for gracing this alumni meet with his presence today. Sir, your guidance and leadership have always been a source of inspiration for all of us, and it truly means a lot to have you here with us. I express my heartfelt thanks to our honorable principal, Dr. S. Rahman, for his inspiring leadership and for always guiding us towards excellence. My special thanks to our dedicated KCPAA staff coordinator, Dr. M. Kakravalli, for her continuous support, guidance, and efforts in organizing this wonderful reunion. I also extend my gratitude to all our beloved faculty members whose dedication has saved the lives and careers of countless students. To our dear alumni, you are the pride and strength of this institution. Thank you for taking time out of your busy schedules to be here today. Once a student, always a part of this family. Your presence has truly made this event meaningful and joyful. I would also like to thank the organizing team and volunteers for their hard work behind the scenes to make this event smooth and successful. As we come to the end of this beautiful gathering, memories may fade, but moments like this stay in our hearts forever. Once again, I thank you for being a part of this wonderful celebration. Wishing you all the safe journeys and continued success in our lives. Thank you. வாலண்டியர்ஸ் ரெண்டே பேர் தான் எனக்கு. சக்தி மேடமும் அன்பரசு சாரும் ஃபார்ம் டி எக்ஸாமில் ஃபுல் ஹெக்டிக் ஷெட்யூல்